15 நாள் இருக்கு காம்படிஷனுக்கு. ஒரு பேக் ஒர்க் அவுட், அண்டர்வேர் எல்லாமே லூஸ் ஆயிடும். அது எல்லாமே கட்டி தான் வச்சுக்க வேண்டியதா இருக்கும். சுகர் கிரேவிங் அதுதான் மெயின் இப்ப பத்தி பேச போறோம். வே புரோட்டீன் சாப்பிட்டா பாடி ஹீட் ஆகுமான்னு கேட்டாங்க. ஆனபாடி செத்தா ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாமே வீடியோ பண்ண போறோம். ரெண்டெல்லாம் சொல்றேன், நான் வந்து பவர் லிஃப்டர் இல்லை. ஸோ நான் வந்து 300 kg 250. ஹலோ கைஸ், என்பிசி சீரீஸில் இன்னும் நம்ம 15 நாள் இருக்கு காம்படிஷனுக்கு. நல்லா போயிட்டு இருக்கு ப்ரெப்பும். பார்த்தாலே தெரியும், இன்னும் அந்த கோல்டு தான் இன்னும் போகல. இன்னைக்கு வந்து ஒரு பேக் ஒர்க் அவுட், என்னோட ஒர்க் அவுட் செஷன் கவர் பண்ணலான்னு பார்க்குறேன். மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்ஸ்லையும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணியாச்சு, வீடியோவும் பண்ணியாச்சு. லாஸ்ட் வீடியோ தான் கொஞ்சம் போகல சரியா, ஹோம் ஒர்க் அவுட்ஸு. அது மேபி கண்டென்ட் சரியில்லையோன்னாவோ. இந்த வீடியோவில் எதிர்பார்க்குறேன் கொஞ்சம் நல்லா போவோன்ட்டு. ஸோ இன்னைக்கு பேக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது எதுலன்னா சிங்கிள் ஹேண்டு புல் டவுனில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உள்ள போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சிங்கிள் ஆர்ம் ஃப்ளாட் புல் டவுன், கை இந்த மாதிரி ஷேப் மாரி அப்படியே ஃபுல் ரிலீஸ். Still failure or 15 reps. Full release. Four sets. பாடி பில்டிங் டைம்ல எல்லாரும் ஃபேஸ் பண்றது இதுதான். ஷோ கிட்ட வர வர பேண்ட்டு அண்டர்வேர் எல்லாமே லூஸ் ஆயிடும். அது எல்லாமே கட்டி தான் வச்சுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ செகண்ட் செட் போகலாம். Two more sets. Bora. Okay. Easy. Tennis. Okay, 4 sets done. Next variation போவோம். Let's go. போட்டோம். செகண்ட் கிளாஸ் வந்து அண்டர் கிரிப் ரோயிங் மாதிரி தான் போட போகிறேன். உங்கள் ஜிம்மில் இந்த மாதிரி இன்க்ளைன் பெஞ்ச் இருந்தால் இன்க்ளைன் பெஞ்சில் இப்படி செட் பண்ணுறேங்க. ஒரு லாங் எடுத்துட்டு அண்டர் கிரிப் பிடிச்சிட்டு போட போகிறோம். இதோ 4 செட்டு போட போகிறோம். அப்புறம் வே ப்ரோட்டீன் சாப்பிட்டா பாடி ஹீட் ஆகுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக ஆகும். ஏன்னா வே ப்ரோட்டீன் வேலை என்னென்னா நம்ம பாடியில் மசில் ரிப்பேர் பண்ணுறதுக்கும், டிஷ்யூ பிரேக் டவுன் இருந்தால் மசில் க்ரோத் ஆகிறதுக்கு, இதெல்லாம் வந்து வே ப்ரோட்டீன் வேலை. வே ப்ரோட்டீன் வந்து இப்போ நம்ம குடிக்கிறோன்னா அது வந்து உள்ளே போயிட்டு அமினோ ஆசிட்லாம் பிரிஞ்சு பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து அதெல்லாம் போய் எங்கெங்கே மசில்லாம் டேமேஜ் ஆகிருக்கோ, டிஷ்யூ டேமேஜ் ஆகிருக்கோ அதெல்லாம் போயிட்டு சரி பண்ண உதவும். ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் அது போகிறதுக்கும் பாடி பயங்கர ஹீட் ஆகும். அது பேர் தான் தெர்மோஜெனிசிஸ். ஸோ கண்டிப்பாக பாடி ஹீட் ஆகும். அது எப்படி குறைக்கலான்னா, நீங்கள் ஷோ பண்ணுறத காம்படிஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த டைமில் ஜூஸஸ்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது கேலரி இருக்குன்னு. ஸோ மற்றபடினா இந்த மசாஜ், ஹீட் ஆயில் மசாஜு,
ஆயில் பாத் இருக்கிறது, இந்த மாதிரி மட்டும் தான் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஹேர் ஃபால், ஆனபாலிக் செத்து ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்னு. அதுவும் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா நம்ம டெஸ்ட் லெவல்லாம் அதிகமாகுது. ஸோ விட்டமின் குறைபாடு கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு ரெமெடியும் கேட்டிருந்தாரு. நான் டெர்மட்டாலஜிஸ்ட் இல்லை பிரதர், ஸோ சும்மா படிச்சுட்டு சொல்ல. டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். ஏன்னா நான் எதாவது பிரச்சனை இருந்தாலும் நான் போய் பார்ப்பேன். இப்போ எனக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குது. நான் இப்போ போய் பார்த்ததுல என்னோட விட்டமின் டி, தைராய்ட் செக் பண்ண, ப்ரோலாக்டின் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் மெடிக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு கொடுத்ததும் உங்களுக்கும் ஒர்க் ஆகாது. அதனால் நம்ம எல்லாருமே ஒன்றே ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஒரு 500 1000 செலவாகுதுனால டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பாருங்கள். அதுவும் இல்லாமல் மெயினாக ஆனபாலிக் செட் எடுக்கும்போது என்ன தான் நம்ம வெளியிலேருந்து மெடிசன் எடுத்தாலும் அது ஒரு ப்ரிகாஷன் தான். அப்போதைக்கு நிறுத்தம், அவ்வளோதான். அதுக்காக ஸ்டாப்லாம் பண்ணாது. ஒன்ஸ் நீங்கள் ஆனபாலிக் விட்டு வெளியே போனால் மட்டும்தான் அதை நிறுத்த முடியும். சரி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே போகலாம். நல்லா ரிலீஸ், நல்ல கான்ட்ராக்ட், அப்பர் பேக் அப்படி சூப்பராக டெவலப் ஆகும். அதே ஸ்லோவில் புல் கான்ட்ராக்ட். நம்ம இன்ஸ்டாகிராமில் நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் போடலான்னு கேட்டிருந்தோம். நிறைய கண்டென்ட் ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் ஒரு 40+ கண்டென்ட் ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு இருக்க குவரிஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. எல்லாமே வீடியோ பண்ண போகிறோம். எல்லாம் ஸ்டே டியூன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஹோப் யூ லேர்ன் அண்ட் நீங்களும் நிறைய பேர் கற்று தருவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மெயினாக உன்னை பற்றி பேசணும்னா ஈஸியாக ஒர்க் அவுட் சொல்லுங்கள் அப்படின்னு. ஈஸியாக இருக்கிறது எல்லாருமே பண்ணிடுவாங்க பிரதர். அதனால் ஈஸியை நோக்கி போகாதீங்க. கஷ்டமாக இருக்கிறது பண்ணால் தான் மற்றவங்க அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ அதனால் ஈஸி இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். கஷ்டமாக இருக்கிறதுக்கே நம்ம நோக்கி போவோம். தேர்டு நம்ம ஃபேவரட் ரோயிங். க்ளோஸ் பிடிச்சி 1 2 3 4 5 second set 30 kg slow drop. என்னோட ஒர்க் அவுட் வேரியேஷன்ஸில் இல்லை என்னோட ப்ரோட்டோகால்ஸில் டெட்லிஃப்ட் ஆட் பண்ணுவேன் ஹெவியாக. லைக் ஒருத்தர் கேட்டிருந்தாரு லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோவில், அதென்னா ஒரு 80 kg 100 kg அப்படி தான் போடுறோம் வெயிட்ஸு. நானே வந்து 150 போடுறேன் அப்படின்றாரு. அது வெயிட் பார்த்தா 55 kg. ஸோ இது அவருக்கு ஆன்சர் பண்ணுறேன் இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன். நான் வந்து பவர் லிஃப்டர் இல்லை. ஸோ நான் வந்து 300 kg 250 kg கன்வென்ஷனல் போட்டேன், சும்மா போட்டேன்னு காட்டேன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அத்லீட், பாடி பில்டர். ஸோ எனக்கு மெயினாக இன்ஜுரி ஆகக்கூடாது, அதே சமயம் என் மசிலும் க்ரோ ஆகணும். எனக்கு தெரியும் வால்யூம் எந்த ஒர்க் அவுட்டில் போடணும், எதில் போடக்கூடாதுன்ட்டு. அதுக்கு டெட்லிஃப்டில் வெயிட்டே போடக்கூடாதான்னு கேட்டால் அப்படி இல்லை. என் பாடிக்கு இது போட்டால் எனக்கு போதும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அதை தான் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்களும் டிஸ்கவர் பண்ணுங்கள். வெறும் டெட்லிஃப்டில் 200 300 போடுறதுக்கு பதிலாக நான் அதுக்கான ஆல்டர்னேட் வேரியேஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும் டெட்லிஃப்ட் வந்து
நான் வந்து அவ்வளோ போட தேவையில்ல அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட்டு செட்டுக்கு போகலாம். 5 6 எப்படியாவது அந்த ரெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுறேங்க. இல்லைன்னா அது நைட்மேர் மாதிரி தோணிகிட்டே இருக்கும். சரி ஒரு ரெப் போட்டுருக்கலாமே அப்படின்னு. ஸோ அதனால எல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க ரெப்ஸை. லாஸ்ட் செட் 50 kg. Negative slow. Okay, attendance. சாரி, இந்த சுகர் கிரேவிங் அதுதான் மெயின் இப்போ பற்றி பேச போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த சுகர் கிரேவிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஒரு டைமில் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இந்த 1 இயர் கடைசி இப்போ பண்ணுற 1 இயர் நான் வந்து எந்த சுகருக்கும் கிரேவ் ஆகல. இருந்தாலும் என் பாடியை நானே மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நம்ம பாடி பில்டிங் பண்ணுறோன்னா அதை வந்து நேசித்து பண்ணோன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு கடவுள் மாதிரி. அதே நம்ம ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ணோன்னா அதுதான் இருக்கிறதுலே மோசமான பேய். அது நம்மளுக்கு அளவே இல்லாமல் கொடுக்கும் அதை நேசித்து பண்ணும்போது, காசு வயசு சரி எல்லா வயசும். ஆனால் அதை நம்ம மட்டும் அதுக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சதாலே நமக்கு வந்து சோதனை தான். ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ சுகர் கிரேவிங் ஆகுதுன்னு டயட் கோக்கு, இந்த ஸ்ப்ரைட்டு, டயட் ஸ்ப்ரைட்டு அதெல்லாம் குடிக்கிறோம். முதல்ல பாடி பில்டிங் தேவையான மெயின் விஷயம் வில் பவர். அது கொடுக்குற சோதனையெல்லாம் நம்ம தாங்கணும். ஆனால் நம்ம பாருங்க அதையே மீறி இந்த ஸ்ப்ரைட்டு அதெல்லாம் குடிக்கிறோம் எதுவும் ஆகாதுன்ட்டு. இந்த பாடி பில்டிங்கு அப்படின்னு நம்ம நேசித்து அது கொடுக்குற பெயினெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் ராஜா. அது நம்மளுக்கு வந்து அளவே இல்லாததை கொடுக்கும். ஸோ இந்த சுகர் கிரேவிங்கெல்லாம் தள்ளி வைங்க. பாடி பில்டிங்கை நேசித்து பண்ணுங்கள், ஃபைட் பண்ணுங்கள், அது கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுங்கள், அதையே தோக்கடிக்க ட்ரை பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் செட் போகலாம். 3 வேரியேஷன் போட்டுக்கோம். 4வது பார்த்தீங்கன்னா ஸ்மித்தில் கைண்ட் ஆஃப் டெட் லிஃப்ட் ரேக் புல் கலந்து போட போகிறோம். ஸோ ரேக் புல்னால் நம்மளுக்கு முட்டிக்கு கீழே வரைக்கும் போகலாம். ஸோ சேம் தான். டெட் லிஃப்ட்னா ஃபுல்லாக தரையை தொட்டுருவோம். இது அப்படி பண்ண போதில்லை. ஸோ உள்ள தள்ளி ஸ்மித்து வந்து இங்கே கொஞ்சம் அந்த லாக் இருக்கிறதுனால ஹைட்டாக இருக்குது. மற்ற ஜிம்லலாம் லாக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ அதனால கிரவுண்ட்லேயே பண்ணலாம். ஹைட்டுக்காக நான் இந்த போர்டு போட்டிருக்கேன், ஸ்டெப் போர்டு. ஸோ ஷோல்டர் வித்து பிடிச்சிக்கிறேன். அப்புறம் தூக்கத்தெல்லாம் இப்படி தான் தூக்காதீங்க, பிஹைண்டில் இன்ஜுரி ஆகும். இப்படி உட்காந்து ஸ்குவாட் பண்ணி அப்படி தூக்கிட்டு நில்லுங்க. சேம் இப்போ அப்படியே ஸ்லோவாக பின்னாடி போகிறோம், அப்படியே அப். ஓவர் பேக்ல நல்லா ஸோ பேட்ரி வந்து 3% தான் இருக்குது, சார்ஜ் போடாமல் எடுத்துன்னுட்டேன். ஸோ இது 3 செட்டு போடுங்க. இல்லை லாஸ்ட்டாக புல்லப்ஸ் 3 sets டில் ஃபெயிலியர். இது போட்டு பேக் செஷன் இன்றைக்கி முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஒர்க் அவுட் செஷன் பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன்.
நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு நம்மளது. இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் க்ரோ ஆகட்டும். பாய்.